நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சத்தான் நம் காலின் கீழே, சத்தான் நம் காலின் கீழே. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. இஸ்ரவேலே உனக்கொப்பானவன் யார்? இஸ்ரவேலே உன் தலை மயிரை எண்ணி வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலே உன்னை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலே என் இரத்தத்தினால் உன்னை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். யாரும் உன்னை அசைக்க முடியாது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அன்னைக்கு அவன் பார்த்துட்டு போனதுல இருந்து எனக்கு பிடிச்ச காய்ச்சல். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வீடை பார்த்துட்டு போகும்போதே நினைச்சேன் வீட்டில் ஏதாவது குழப்பம் வரும். வீடை அழகா வச்சா பார்க்க மாட்டானா? கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அழகா கட்டின வீட்டில் சொந்தக்காரன் பந்தக்காரனை கூட்டா அவன் என்னன்னு அழகா வீடை வச்சிருக்கீங்களே சொல்ல மாட்டானா? அவன் சொன்ன உனக்கு என்ன வலின்னு கேட்கிறேன். உன் வீட்டை சுற்றிலும் இயேசு தன் இரத்தத்தினால் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். உன் வருமான கோட்டையை ஆண்டவர் தன் இரத்தத்துக்குள் மறைத்து வைத்திருக்கிறார். உன் வருமான வாய்க்காலை இயேசுவின் இரத்தம் வேலி அடைத்து வைத்திருக்கிறது. உனக்கு உண்டான அத்தனையும் என் ஆண்டவராகிய தெய்வம் யோபு என்ற பக்தனுடைய குடும்பத்தையும் வேலையடைத்தது போல அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சகரியா 2:5 படி தன்னுடைய அக்கினி கோட்டைக்குள் வைத்தது போல் கர்த்தர் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கினி கோட்டைக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் கையில் இருந்து உன்னை பறிப்பவன் யார்? உன்னை கெடுப்பவன் யார்? உன்னை அழிப்பவன் யார்? உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காமல் போகும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நீ சும்மா இரு. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் அவனோடு சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் போக மாட்டார். உனக்கு தெரியாமையே சண்டையை போட்டுருவார். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. சீரியன் புறப்பட்டு வந்தால் சீரியனின் காதுகளில் ஒரு இரைச்சலை உருவாக்கி அவனை குழம்ப செய்து அவனை கலங்க பண்ணி தங்களுக்குள் வெட்டுண்டு அழிய செய்து விடுவார். உனக்கு விரோதமாய் பகையாய் எழும்புகிற எந்த துஷ்டனானாலும் சரி, தேவனுடைய பிள்ளை அவனுடைய சதிகள் உன் வாழ்க்கையில் பதிக்காது. உன் நன்மைகள் வராததற்கு காரணம் இந்த சக்திகள் அல்ல. இந்த சக்திகளால் நம்ம நன்மையை தடுக்க முடியாது. நம்ம வீட்டை கெடுக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை இல்லாமலாக்க முடியாது. முடியாது, முடியாது. நீ இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்டவன். தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட சபை. தேவ கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் தரித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீ தேவனுடைய ஜனம் அல்லவோ? நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சத்தான் நம் காலின் கீழே, சத்தான்